நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் முஅத்தினூன அத்வலுன் நாசி ஆனாக்கன் யௌமல் கியாமா. பாங்கு சொல்லக்கூடியவர்கள் மறுமை நாளில் மிக நீள கழுத்துடையவர்களாக வருவார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப இந்த ஒரு சிறப்பு பாங்கு சொல்லக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சிறப்பு. அப்ப மறுமை நாள்ல எல்லா மக்களும் ஒன்று கூடியிருப்பார்கள். அந்த நேரத்தில் பாங்கு சொன்னவர்கள் மட்டுமே அந்த கூட்டத்தில் தனியாக தெரிவார்கள். கழுத்து நீளம் உள்ளவர்கள் என்றால் அது அசிங்கமான நிலைக்கு சொல்லப்படல. அந்த நாள்ல எல்லாரையும் விட அவங்க மிக உயரமானவர்களாக, எல்லா மக்களையும் பார்க்கக்கூடிய வண்ணமாக, எல்லா மக்களும் இவர்களை பார்க்கக்கூடிய வகையில அல்லாஹ் இவர்களுக்கு சிறப்பை ஏற்படுத்துவான். இந்த சிறப்பு பள்ளிவாசல்ல எப்போதும் பாங்கு சொல்வதற்கென்று நியமிக்கப்பட்ட முஅத்தின்களாக இருந்தாலும் சரி, அல்லது எப்போதாவது நேரம் கிடைக்கும் போது சொல்லக்கூடிய அந்த பொதுமக்களாக இருந்தாலும் சரி, அவங்க பாங்கு சொன்ன அந்த நன்மைகளை மறுமையில அடைந்து கொள்வார்கள் என்பதை இந்த ஹதீஸ் மிக தெளிவான முறையில சொல்லி இருக்கிறதை நாம விளங்கிக் கொள்ளலாம்.